அலைகள், அலைகள், முடிவில்லா அலைகள். ஒவ்வொரு அலையும் ஒரு புதிய கதை சொல்கிறது. நீரால் சூழப்பட்ட நமது பூமி பந்தில் ரகசியங்களும் அதிசயங்களும் நிரம்பிய ஒரு நீல உலகம் இருக்கிறது. அது கோடி கோடி உயிர்களுக்கு வீடு. மனிதனின் வாழ்வாதாரம், அவன் கலை, அவன் கலாச்சாரம், எல்லாமே அந்த பரந்த கடலோடு பிணைந்தது. அலைகள் ஓய்ந்திருந்தாலும் அதன் ஆழத்தில் இருக்கும் கதைகள் ஓய்வதில்லை. நான் உங்களை பிரபஞ்ச ராகசியம் கதலின் குரல் அலைவரிசைக்கு உங்களை வரவேற்கிறேன். கடலின் மர்மங்களை, அதன் அழகை மற்றும் நம் வாழ்வில் கடலின் தாக்கத்தை நாம் ஒன்றாக ஆராய்வோம். வாங்க, ஆழ்கடலுக்குள் ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிப்போம். உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அலைகளின் ஓசையை கேட்கும் போதெல்லாம் என் மனது ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு செல்கிறது. அது ஒரு சிறிய கடலோர கிராமம். அதன் பெயர் அலைநகர். அங்கே வீசும் காற்றில் உப்பு கரிக்கும் வாசனை இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் மீன் வலையின் நெசவு, மீன்களின் மனம், படகுகளின் சத்தம், இதெல்லாம் அந்த கிராமத்தின் அடையாளம். சூரியன் கடலில் இருந்து உதயமாவதும் கடலுக்குள்ளே அஸ்தமனமாவதும் அங்கு வாழ்பவர்களுக்கு தினசரி காட்சிகள்தான். ஆனால் அந்த கிராமத்தின் ஒவ்வொரு நிகழ்விலும் கடலின் ஆதிக்கம் இருக்கும். அலைகள் வருவது போல் இன்பமும், அலைகள் சுழன்று இழுப்பது போல் துன்பமும் அவர்களுக்கு சகஜம். இந்த கிராமத்தில் தான் அழகுவேல் பிறந்து வளர்ந்தான். அழகுவேல் என்றால் வெறும் பெயர் அல்ல, அது ஒரு அர்த்தம். அவன் கடலைப் போலவே அழகானவன், கடலைப் போலவே ஆழமானவன். அவன் சிறு வயதிலிருந்தே கடலின் மடியிலேயே வளர்ந்தான். அவனுக்கு பள்ளிக்கூடத்தை விட படகில் சென்று கடலின் பாடங்களை கற்பதுதான் மிகவும் பிடித்திருந்தது. அவன் அப்பாவின் பெயர் கருப்பையா. கருப்பையா ஒரு அனுபவமிக்க மீனவர். கடலின் குணாதிசயங்களை அவர் விரல் நுனியில் வைத்திருந்தார். ஒவ்வொரு அலையின் அசைவும், காற்றின் திசையும் அவருக்கு கடலின் மொழியை பேசின. அழகுவேலுக்கு கடலின் மொழியை பேச கற்றுக் கொடுத்தது அவன் அப்பாதான். அவர்கள் வீட்டுச் சுவரில் தொங்கிய ஒரு பழைய படகின் ஓவியம் அழகுவேலின் கண்களுக்கு எப்போதும் ஒரு பெரிய கனவை விதைத்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் நானும் என் அப்பாவைப் போல கடலின் ராஜாவாக மாறுவேன் என்று அவன் அடிக்கடி தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்வான். ஒரு நாள் அந்த கிராமமே இதுவரை கண்டிராத ஒரு கோரமான சூறாவளி புயல் உருவாகப் போவதாக வானொலி அறிவித்தது. எந்த மீனவரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டது. ஆனால் கடலின் அழைப்பை மீற முடியாத ஒரு சிலர் அன்றிரவு மீன் பிடிப்பதற்கு சென்று விட்டனர். அவர்களுள் அழகுவேலின் அப்பாவும் ஒருவர். அன்றிரவு முழுவதும் அலைநகரில் தூக்கமில்லாத இரவாக இருந்தது. மறுநாள் காலை புயல் முழுவதுமாக அடங்கியிருந்தது. கடல் அமைதியாக, ஆனால் ஏதோ ஒரு பெரிய துன்பத்தை உள்ளடக்கியது போல காட்சியளித்தது. கடலுக்கு சென்ற படகுகள் எதுவும் திரும்பி வரவில்லை. கிராமமே சோகத்தில் மூழ்கியது. அழகுவேல் தன் அப்பாவை பலமுறை அழைத்தான். அவன் குரல் கடலின் அலைகளில் கரைந்து போனது. கருப்பையா அலைகளில் சிக்கிக் கொண்டார் என்ற செய்தி அவனது இதயத்தை பிளந்தது. அன்றுதான் அவனுக்கு கடலின் இன்னொரு முகம் தெரிய வந்தது. அது அன்பைப் போலவே கோபமும், உயிர் கொடுப்பதைப் போலவே உயிரையும் பறிக்கும் ஒரு சக்தி. அழகுவேல் அனாதையாக விடப்பட்டான். அவன் அம்மா சோகத்தில் மூழ்கிவிட்டாள். கடலின் மீது அவனுக்கு ஒருவித வெறுப்பும், அதே சமயம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பற்றுதலும் ஏற்பட்டது. என் அப்பாவை கடல்தான் எடுத்தது, ஆனால் அந்த கடல்தான் என் அப்பாவின் உயிர் மூச்சாக இருந்தது என்று அவன் மனது குழம்பியது. அப்பாவின் மரணம் அவனது சிறு வயதிலேயே கடலின் ஆழமான தத்துவத்தை அவனுக்கு உணர்த்தியது. அப்பாவின் மறைவுக்குப் பிறகு அழகுவேல் தன் குடும்பத்தின் பொறுப்பை தன் தோள்களில் சுமந்தான். இனி கடலை நம்பி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்தான். அவன் கடலுக்குச் செல்லத் தொடங்கினான். ஆரம்பத்தில் ஒரு சிறு படகு, சிறு வலைகள். நாளடைவில் அவன் கடலின் அலைகளோடு பழகினான். காற்றின் மொழியை கற்றான். மீன்களின் நடமாட்டத்தை அறிந்தான். அவனுக்கு கடலை தவிர வேறு எந்த நண்பனும் தேவைப்படவில்லை. அழகுவேல் கடலின் மைந்தனாக மாறினான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் கடலின் இசை இருந்தது. அவன் கடலில் மூழ்கி முத்து குளிக்கும் கலை, ஆழ்கடலில் மூழ்கி அதிசயங்களை கண்டறியும் துணிச்சல், இதெல்லாம் அவனது தனித்துவமான அடையாளங்களாக மாறின. மற்ற மீனவர்கள் அழகுவேலை ஆச்சரியமாக பார்த்தனர். இவன் ஒரு கடற்பறவை என்று புகழ்ந்தனர். அவனுக்கு மீன்களின் இடப்பெயர்வு, கடலின் அடியில் உள்ள பாறைகளின் வடிவங்கள், ஏன் ஆமைகளின் வழித்தடங்கள் கூட அத்துப்படி அவன் தன் அப்பாவின் நினைவாக ஒரு புதிய படகை கட்டினான். ஒவ்வொரு நாளும் அவன் கடலுக்குச் செல்லும்போது அப்பாவின் ஆசீர்வாதம் அவனுடன் இருப்பதை உணர்ந்தான். அழகுவேலின் புகழ் கடலோர கிராமங்களை தாண்டியும் பரவியது. ஒரு நாள் கடல் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் அலைநகருக்கு வந்தனர். கடலின் அடியில் உள்ள அபூர்வமான பவளப்பாறைகளைப் பற்றி ஆராய அவர்களுக்கு அழகுவேலின் உதவி தேவைப்பட்டது. முதலில் தயங்கினாலும்
அழகுவேல் அவர்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டான். இது அவனது வாழ்வின் புதிய திருப்பமாக அமைந்தது. ஆழ்கடலுக்குள் அழகுவேல் அவர்களை அழைத்துச் சென்றான். அங்கே அங்கே அவர்கள் கண்ட காட்சிகள் நம்ப முடியாதவை. வண்ணமயமான பவளப்பாறைகள், அரிய வகை மீன்கள், ஒளி வீசும் கடல் தாவரங்கள், இதையெல்லாம் அழகுவேல் ஏற்கனவே பலமுறை பார்த்திருந்தாலும் ஆராய்ச்சியாளர்களின் கண்களில் இருந்த ஆச்சரியம் அவனுக்கு புதியதொரு அனுபவத்தை கொடுத்தது. ஒரு அபூர்வமான அழிந்து வரும் உயிரினத்தை அழகுவேல் கண்டுபிடித்தான். அது ஒருவிதமான கடல் நாகம், சீ சர்பெண்ட். அதுதான் கடலின் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு மிகவும் அவசியமானது என்று ஆராய்ச்சியாளர்கள் விளக்கினர். அழகுவேலின் இந்த கண்டுபிடிப்பு கடலின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக அமைந்தது. ஊர் மக்கள் அவனை போற்றினர். அவன் வெறும் மீனவன் அல்ல, கடலின் காதலன் என்று பேசினர். கடல் வெறும் மீன் பிடிக்கும் இடம் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய உயிரியல் பூங்கா. நாம் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் மேலும் ஆழமாக பதிந்தது. அழகுவேலின் வாழ்க்கை இனி அமைதியாக செல்லும் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் கடலின் இன்னொரு சோதனை அவனுக்காக காத்திருந்தது. ஒரு பெரிய கப்பல் விபத்து ஏற்பட்டது. லட்சக்கணக்கான லிட்டர் கச்சா எண்ணெய் கடலில் கொட்டியது. அது கடலின் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியது. மீன்கள், கடல் பறவைகள், தாவரங்கள் எல்லாமே அழிவின் விளிம்பில் இருந்தன. இந்த பேரழிவை தடுக்க அரசாங்கம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டன. ஆனால் கடலின் ஆழமான பகுதிகளிலும் பவளப்பாறைகளுக்கு இடையிலும் சிக்கியிருந்த எண்ணெயை அகற்றுவது மிக கடினமாக இருந்தது. அப்போது அழகுவேல் முன்வந்தான். நான் இந்த கடலில் பிறந்தவன், இதை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதியாக கூறினான். அழகுவேல் தன் அணியுடன் ஆழ்கடலுக்குச் சென்றான். அவன் மட்டுமே அறிந்த நுட்பமான வழிகளில் கடலின் ஒவ்வொரு இடுக்கு மடுக்குகளிலும் சென்று எண்ணெய் கசிவை அகற்றும் பணியில் ஈடுபட்டான். அவனது ஒவ்வொரு நிமிடமும் உயிருடன் போராடும் நேரமாக இருந்தது. சில நேரங்களில் அவன் சோர்வடைந்தான், சில நேரங்களில் மனம் தளர்ந்தான். அப்பாவின் உருவம் அவன் கண்களுக்குள் வந்து போனது. துணிச்சலாக இரு, கடலை நம்பு என்ற அப்பாவின் வார்த்தைகள் அவனுக்கு உத்வேகம் அளித்தன. பல நாட்கள் இரவும் பகலும் உழைத்த பிறகு ஒரு வழியாக பெரும்பாலான எண்ணெய் கசிவை அவர்கள் அகற்றினர். கடலின் உயிர் மெதுவாக திரும்பி வர ஆரம்பித்தது. இந்த செயல் உலக அளவில் பேசப்பட்டது. அழகுவேல் ஒரு கடலோர கிராமத்தின் சாதாரண மீனவன் அல்ல, அவன் ஒரு உண்மையான கடலின் பாதுகாவலன் என்று உலகம் அவனை போற்றியது. அழகுவேலின் இந்த செயல் அவனது வாழ்க்கையில் ஒரு புதிய அலையை உருவாக்கியது. அவன் அலைநகர் கிராமத்தின் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். கடலை எப்படி பாதுகாக்க வேண்டும், மீன் வளத்தை பெருக்குவது எப்படி, கடல் சார்ந்த புதுமையான தொழில்களை உருவாக்குவது எப்படி என்பது குறித்து அவன் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அலைநகர் கிராமம் மற்ற கடலோர கிராமங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறியது. அழகுவேல் ஒரு பெரிய கடல் பாதுகாப்பு மையத்தை அலைநகரில் நிறுவினான். அங்கே பல இளைஞர்களுக்கு கடலை பற்றி கற்றுக் கொடுத்தான். கடல் என்பது வெறும் வாழ்வாதாரம் அல்ல, அது ஒரு வரம். நாம் அதை பாதுகாக்க வேண்டும், வருங்கால சந்ததியினருக்கு அதை பத்திரமாக கொடுக்க வேண்டும் என்று அவன் அடிக்கடி சொல்லுவான். அவன் கனவுகளில் அப்பாவின் உருவம் இனி சோகமாக வருவதில்லை, பெருமையுடன் வந்தது. அழகுவேல் தன் வாழ்நாள் முழுவதும் கடலின் பாதுகாப்புக்காகவே உழைத்தான். கடலின் ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு அலையின் சத்தத்திலும் அவன் தன் அப்பாவின் குரலை கேட்டான். கடல் அவனுக்கு ஒரு குருவாக, நண்பனாக, சில சமயங்களில் ஒரு பயங்கரமான எதிரியாகவும் இருந்தது. ஆனால் அனைத்தையும் தாண்டி அவன் கடலின் ஒரு அங்கமாகவே வாழ்ந்தான். என்று அலைநகர் கிராமத்தில் அழகுவேல் ஒரு பெரிய நினைவு கல் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள்: அலைகளின் மைந்தன், கடலின் பாதுகாவலன். கடலின் அலைகள் இன்னும் ஓயாமல் வந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு அலையும் அழகுவேலின் கதையை சொல்கிறது. மனிதனும் கடலும் ஒருபோதும் பிரிக்க முடியாத உறவு என்பதையும், நாம் கடலின் ஒரு அங்கம் என்பதையும் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒரு கடல் உண்டு. அதன் ஆழத்தில் நாம் அறியாத பல ரகசியங்கள் புதைந்துள்ளன. அழகுவேலை போல நாமும் நம் உள்மனதின் கடலை ஆராய்வோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். இயற்கையின் மொழியை புரிந்து கொள்வோம். அப்போதுதான் நம் வாழ்வு முழுமையடையும். நண்பர்களே, இன்றைய கடலின் குரல் பயணத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். ஆழ்கடலின் மர்மங்களை, அழகிய கதைகளை, மனிதனின் ஆழமான பிணைப்பை நாம் ஒன்றாக கண்டோம். இந்த கதைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நம் வாழ்வின் ஒரு பகுதி. இயற்கையுடன் நாம் ஒன்றிணையும் தருணங்கள். இந்த அலைவரிசை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மற்றும் கடலின் குரல் குடும்பத்தில் சேர சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி
அருகிலுள்ள பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அடுத்து வரும் அலைகளிலும் புதிய கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கடலின் அழகையும் அதன் அமைதியையும் ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.